வெட்ட வெளியில போய் ஒருத்தர் வீடு கட்டுறான்னு வச்சுப்போமே, அங்க அடிக்கடி அந்த மின்னல் தாக்கி அந்த இடி தாக்குகின்ற சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு ஊருக்கு மத்தியிலே இடி விழுதுன்னு சொன்னா அந்த இடியினை அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரமானது ஈர்த்து கொள்கிறது. அப்படி அந்த கோபுர கலசங்கள் ஈர்த்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக, அதாவது அப்ப பார்த்தோம்னா எத்தனையோ அந்த ஒரு வாட்டேஜ்னு சொல்லுவா, லாக்ஸ் கணக்குல வாட்டேஜ் இந்த கரண்ட் பாஸ் ஆறுது. அதன் மூலமாக அந்த மின்சாரம் தாக்கி அந்த கோபுரங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு என்பது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதனை தாங்கக்கூடிய சக்தி எந்த தானியத்திற்கு இருக்கிறது என்று பார்த்து அந்த வரகு தானியத்தை அதற்குள்ளாக நிரப்பி வைத்தார்கள். அந்த கலசங்கள்ங்கிறது மெட்டல்ல தானே உருவாக்கி வச்சிருப்பா, அது ஒரு காப்பரா தான் வச்சிருப்பா. மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு தாமிர கலசம் என்பதுதான் இருக்கும். அது ஒரு ஈஸியான ஒரு கண்டக்டர் அப்படிங்கிறது, ஒரு வெரி குட் கண்டக்டர்ங்கிறத நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு கடத்தியாக பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறனை அது பெற்றிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தாமிர கலசங்களுக்குள்ளாக அது மின்சாரத்தை உள்வாங்கும் பொழுது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய தானியமானது அதனை பாதுகாக்கிறது, அதனை தடுக்கிறது, அதனை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தியினை பெற்றிருக்கிறது. அந்த அத்தனை வாட்டேஜ் வருது இல்லையா, அந்த கரண்ட்டை அது ப்ரொடெக்ட் பண்றது, அது அப்படியே தாங்கின்றது. அது உள்ள வாங்கிக்கிறதுனால அந்த கட்டுமானத்திற்கு அந்த கோபுரத்திற்கு பெரிய அளவிலே பாதிப்பு என்பது வருவதில்லை.